ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியான கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான இந்த கேரட் கேக் யூஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலைங்க. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேரட் கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே பவுல் உள்ள அளவில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் தாங்க எடுத்திருக்கேன், பீட்டர் எதுவுமே நான் எடுக்கலை. இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கான உடச்சி வச்சுருக்க 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை பிடிக்கல அப்படின்றவங்க தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு பதிலாக 3 முட்டை சேர்த்துட்டு இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்க்க போகிறோம். 3/4 கப் அளவு சர்க்கரைங்க. தித்திப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்றவங்க 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் சர்க்கரையை எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ஆயில் எடுத்துருக்கேங்க, ரிஃபைண்ட் ஆயில். ஆயில் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு 20 செகண்ட் போதுங்க, ரொம்ப நேரம் நம்ம சுற்றணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே நம்மளுக்கு நல்ல க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பீட்டர் வச்சு ரெடி பண்ணால் பீட்டரில் கலக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையுமே நல்லா மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். மைதா மாவு பார்த்திங்கன்னா எப்போதும் கேக் செய்கிறதுக்கு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்து வச்சுருக்க மைதா மாவு 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். சலிக்காமல் சேர்க்கும்போது அங்கங்கே கெட்டியாக நின்றுடுங்க. அதுக்கப்புறம் பேட்டர் சரியில்லை அப்படின்னா கேக்கும் நல்லா சாஃப்டாக வராது உங்களுக்கு. அதனால் கேக் செய்யறதுக்கு முன்னாடியே நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். மீதி இருக்கிற மைதா மாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கேக்கோட ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி சேர்க்குறேங்க. பட்டைப்பொடி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கேக் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேக் செரிக்கிறதுக்கும் இந்த பட்டைப்பொடி நல்லா உதவுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தாச்சுங்க. பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பால் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேக்கோட பேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இது போல் கெட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கேக் அந்தளவு சாஃப்டாக வராது. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போதைக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்க்க போகிறோம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதனால் அதே பவுல் அளவுள்ள 3/4 கப் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த துருவின கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும் கேரட். அந்தளவு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கேரட் எல்லா இடத்துலையும் பட்டு கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் கேரட் இருக்கும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பேக்கிங் ட்ரேவில் மாற்றிடலாம். பேக்கிங் ட்ரேவை முன்னாடியே நெய் தடவி வச்சு ரெடியாக வச்சுருங்க. கடைசி நிமிஷத்தில் நம்மளுக்கு பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ண டைம் இருக்காது. அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். பேக்கிங் ட்ரேவில் ஏற்கனவே நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் போய் செட் ஆகும்ல. இப்போ நம்ம குக்கரில் இதை எடுத்து வச்சிடலாம். குக்கர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உப்பு வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இந்த பேக்கிங் ட்ரேவை குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு வைக்க போகிறேன். கேஸ்கட்டும் வெயிட்டும் இல்லாமல் குக்கரோட மூடியை சேர்த்துட்டு நம்ம 40லேருந்து 45 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வைங்க. ஃபஸ்ட் பாருங்கள், 20 நிமிஷத்தில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லைட்டாக நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்குது.
கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். 45 மினிட்ஸ் வரும்போது நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். வேகலை, மாவாகவே இருக்குது. நம்ம திரும்பவும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. மேலே நான் டிசைனுக்காக பாதாம் வச்சுருக்கேன், நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. திரும்பவும் குத்தி காமிக்கிறேன். டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், இல்லைனா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மெதுவாக இதை எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஓரத்தில் ஒரு கத்தி வச்சுட்டு மெதுவாக இப்படி எடுத்து விடுங்க. அப்போ தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்றும் போது அடியில் ஒட்டாமல் கேக் அப்படியே முழுசாக வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மெதுவாக சாய்ச்சிட்டு அடிப்பக்கம் லைட்டாக தட்டி விடுங்க. கேக் ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பரான நம்மளுடைய கேரட் கேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிடலாம். பாருங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு சூப்பராக சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கேரட் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.